இந்த மாதிரியான மழை இடையூறுகள், மழை பெய்தால் வந்த ஒரு இடைஞ்சல்கள் கண்டிப்பாக 2026 வருடம் சட்டமன்ற தேர்தலில் பொதுமக்கள் திமுகவிற்கு எதிராக வாக்களிக்க கூடாது என்ற எண்ணம் தான் எனக்கு இருக்கிறது. காரணம், பொதுமக்களுடைய விரோதமாக செயல்பட்டது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். இதை சீர்திருத்திக் கொள்ளவில்லை என்றால் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு துரிதமாக செயல்படுங்கள், பொதுமக்களுடைய இன்னல்களை தூரப்படுத்துங்கள், அப்போதுதான் உதயநிதியை தாங்கள் முதலமைச்சராக்க முடியும் 2026. இல்லை என்றால் ராகுல் காந்திக்கு ஒரு கோளாறு வந்து விட்டதோ அதானி மீது. எதற்கெடுத்தாலும் அதானிங்கிறார். அவர் பேசின கட்சி மைக் கட் ஆயிடுச்சுன்னா அதானிங்கிறார். அவர் அதானி மேல என்ன ஒரு பைத்தியம் பிடிச்சிருச்சுங்களா ராகுல் காந்திக்கு? கனிமொழி பிரியங்கா காந்தி பார்த்தோன்னே அப்படியே கட்டி விட்டாங்க. என்னமோ பெரிய இது மாதிரி. சுப்ரியா சூலே, இவங்க சரத்பவாருடைய மகள், இவங்களுக்குள்ள என்னங்க இது இருக்குதுங்க? அதானிலாம் ஒண்ணு சேர்க்கிறாரு, பிரிக்கிறாரா? தயாநிதி மாறன் டாடாவிற்கு விரோதமாக செய்தாலும் அதானிக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். அதை தவிர திமுக எம்பிக்கள் சிலர் மிக மிக தமாஷாக பேசக்கூடியவர், துரைமுருகன் உள்பட, அதானிக்கு திமுக கட்சியிலே ஒரு குட்டி அதானி இருக்கிறார்களே, என்ன ராஜகோபால் என்று சில மந்திரிகள் என்னிடமே சொல்லுகிறார்கள். திமுக மந்திரிகள், துரைமுருகன் கூட உள்பட, தயாநிதி மாறன், கலாநிதி மாறன், அவங்களுக்கு இருக்கிற பணம் அவ்வளவு இருக்குது அவங்க கிட்ட. 3 காந்திகளில் ஒரு காந்தி சோனியா காந்தி விலகிவிட்டார், பதவி ஓய்வு பெற்று விட்டார். இனி 2 காந்திகள் தான், அண்ணன் தங்கை. ஆக மொத்தம் இந்த இருக்குல்ல, பிரதர் அண்ட் சிஸ்டர். இந்த விஷயத்துல பிரியங்கா காந்தியை முன்னிறுத்த வேண்டும் என்று ராகுல் நினைக்கிறார். ஆனால் இதில் வடிகடவாக இருப்பது ஐயா மல்லிகார்ஜுன் கர்கே தான். 84 வயது குடுகுடு கிழவர் தாத்தா. பிரியங்கா காந்தி அரசியலில் நுழைந்ததால், எம்பி ஆனதனால் மல்லிகார்ஜுன் கர்கேக்கு ஆபத்து, காங்கிரஸுக்கு ஆபத்து, குறிப்பாக ராகுல் காந்தி. இதனால் வந்ததுனால புதுசா பண்ண இந்திரா காந்தி மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிறது, புடவை கட்டிக்கிறது, இதெல்லாம் ஒன்றும் பாஜா பலிக்காதீங்க வட இந்தியாவில். ரியல் ஒன் வாய்ஸ் நண்பர்களுக்கு, நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். கடந்த ஓரிரு வாரங்களாக நம்முடைய நேயர்கள் காமெண்ட்ஸ் பகுதியில் இருப்பதை பார்த்தால், நெல்லை சிவா எங்கு சென்று விட்டார், ராஜகோபாலன் நெல்லை சிவா காம்போ நன்றாக இருக்கிறது என்று கருத்துக்கள் தெரிவிக்க நானும் கவலையுற்று இருந்தேன். இன்று சந்தோஷமாக இருக்கிறேன். நாம் இருவரும் பேசுவதில் ஒரு கலக்க வேண்டும் தமிழக அரசியலில் என்று தான் என்னுடைய அரசியல் பத்திரிகையாளராக இருக்கிறதால் கண்டிப்பாக இந்த விவாதம் சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக இருக்கும். சிவா. ஓகே சார். சார், இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் நேற்று இரவு துவங்கிய மழை தொடர்ச்சியாக அடிச்சுக்கிட்டே இருக்கு. மக்கள் வெள்ளத்தினால, மழை தண்ணியால பாதிக்கப்பட்டிருக்காங்க. பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து முடக்கப்பட்டிருக்கிறது. மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. அரசாங்கம் எந்த நிலையில் பணிகளை மேற்கொண்டாலும் மக்களை பொறுத்த வரைக்கும் தத்தளிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? இயற்கை சூழ்நிலை காரணமாக கிளைமேட் சேஞ்ச் என்று சொல்லுகிறார்களே, அதன் மூலமாக சில மாற்றங்கள் வட இந்தியாவிலும் வருகிறது, தென்னிந்தியாவிலும் வந்திருக்கிறது, உலகம் முழுக்களும் வந்திருக்கிறது. ஒன்று. இரண்டாவதாக, இந்த மழை பிரச்சனையினால் குடி தண்ணீர் பிரச்சனை அவலமாகிவிடும். காரணம், மழை தண்ணீர் குடி தண்ணீரோடு கலக்கப்பட்டால் அது வியாதி மற்றும் தீவிர வியாதிகளை கொண்டுவிடும். அது சுகாதார பிரச்சனையாகிவிடும். தாங்கள் மன குடைச்சலில் இருக்கிறார்கள் பொதுமக்கள். டிராபிக் ஜாம் இருக்குது, போக்குவரத்து நிறைய அஃபெக்ட் ஆகுது. இதனால ஆபீஸ் போறது, சில மத்திய அரசாங்கத்தில் குறிப்பாக டெல்லி அரசாங்கம் குளிர்காலத்தினாலே, மழை பெய்தாலே ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்று சொல்லி விடுகிறார்கள். ஆக மொத்தம் பற்பல பிரச்சனைகள். ஆனால் சிவா, ஒன்று மட்டும், அரசியல் நிருபராக நான் 40 ஆண்டு காலமாக இருந்ததனால், தமிழகத்தை கூர்ந்து கவனித்ததனால், இந்த மாதிரியான மழை இடையூறுகள், மழை பெய்தால் வந்த ஒரு இடைஞ்சல்கள் கண்டிப்பாக 2026 வருடம் சட்டமன்ற தேர்தலில் பொதுமக்கள் திமுகவிற்கு எதிராக வாக்களிக்க கூடாது என்ற எண்ணம் தான் எனக்கு இருக்கிறது. காரணம், பொதுமக்களுடைய விரோதமாக செயல்பட்டது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். இதை சீர்திருத்திக் கொள்ளவில்லை என்றால் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்கள் மூலமாக, ஐயா துரிதமாக செயல்படுங்கள்,
பொதுமக்களுடைய இன்னல்களை தூரப்படுத்துங்கள், அப்போதுதான் உதயநிதியை தாங்கள் முதலமைச்சராக்க முடியும் 2026. இல்லை என்றால் சொல்வதற்கு வழி கிடையாது. சார், இப்போ நாடாளுமன்றம் கூட முடியாமல், நடத்த முடியாமல், எதிர்க்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள், காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் அமளி துமளியில ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த நாடாளுமன்றம் நடத்த முடியாத அளவுக்கு இடைஞ்சல்களை இவர்கள் கொடுப்பதற்கு காரணம் அதானி விவகாரம். இதை எப்படி சார் பாக்குறீங்க? அதானி விவகாரமே கிடையாதுங்க. ராகுல் காந்திக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி. நரேந்திர மோடியை பிரதமராக 3வது முறையாக 15 வருடங்களில் 3வது முறையாக ஏன் பொதுமக்கள் உட்கார வைத்தார்கள் என்று பொதுமக்கள் மீது இருக்கக்கூடிய சீற்றம், கோபம், அதைத்தான் பிரதமர் நேற்று 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புவனேஸ்வரில் பாஜக ஊழியர்களிடம் பேசும்பொழுது, எனக்கு மகாராஷ்டிரா, ஹரியானா தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகும் கூட பொதுமக்களுடைய அபிலாஷைகளையும் பொதுமக்களுடைய ஆச்சரியங்களை எல்லாம் உட்படுத்தி நான் பொதுமக்களுக்கு சேவை செய்கிறேன், அதை எதிர்க்கட்சிகள் முடக்குகின்றன என்று சொல்லி இருக்கிறார். அதன் மூலமாக ஒன்று தெரிகிறது, போய் சொல்லுவதே ராகுல் காந்தியினுடைய பிரதிதின திட்டமாகிவிட்டது. அதானி அரசாங்கமும் கையாண்டு விட்டது. இதே அதானியை வைத்துக் கொண்டுதானே இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து சக தோழமை கட்சிகள், மம்தா பானர்ஜி, ஏன் சிபிஎம் கூட நேற்று 29 வெள்ளிக்கிழமை, இது நவம்பர் மாதம், கேரளாவில் அதானி ஏர்போர்ட், விழிஞம் ஏர்போர்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்காரு. யாரு? சிபிஎம். இப்ப தமிழகத்தில் பரந்தூர் விமான நிலையம் அவங்களுக்கு தான் போக போகுது. மின்சாரத்தில் மீட்டர் பாக்ஸ் வைக்க போறாங்க. கரண் அதானி, அதானியுடைய மகனும் மு.க. ஸ்டாலினுடைய மருமகன் சபரீசனுக்கும் நடக்கக்கூடிய இந்த எஸ்எம்எஸ் வாட்ஸ்அப் பரிவர்த்தனை என்பது மிக 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 உயர்மட்டத்தில் பேசப்படுகிறது. அதையும் தவிர சிவா, அதானி என்றால் என்ன? அவரும் ஒரு வெல்த் கிரியேட்டர் தானே, பொருளாதாரத்தை முன்னேற்றம் செய்பவர் தானே. அவரிடம் ஏன் ராகுல் காந்தி ஏகவச்சனத்தில் நின்றுகிறார் என்று தெரியவில்லை. ஒன்று நிச்சயமாகிவிட்டது. மம்தா பானர்ஜி சொல்லிவிட்டார், இனி பாராளுமன்றத்தை நாம் முடக்க மாட்டோம், பொதுமக்கள் பிரச்சனை இருக்கிறது. காரணம் வெள்ளம், குளிர், வறட்சி. சில மாவட்டங்களில் ட்ரவுட் சிச்சுவேஷன், வறட்சியான மாநிலமாக இருக்கிறது சில இடங்களில், பீகாரிலும் சரி, உத்தரப்பிரதேசத்திலும் சரி. ஆனால் ஏன் காங்கிரஸ்காரர்கள், காங்கிரஸ் எம்பிக்கள் வேண்டுமென்றே இதை செய்து வருகிறார்கள் என்று தெரியவில்லை. அரசியல் சூழ்ச்சியா, கோபமா தெரியவில்லை. ராகுல் காந்திக்கு ஒரு மன கோளாறு வந்து விட்டதோ அதானி மீது. எதற்கெடுத்தாலும் அதானிங்கிறார். அவர் பேசி நகைச்சு மைட் கட் ஆயிடுச்சுன்னா அதானிங்கிறார். அவர் அதானி மேல என்ன ஒரு பைத்தியம் பிடிச்சிச்சிங்களா ராகுல் காந்திக்கு? அதை மு.க. ஸ்டாலின் சொல்லி பொதுமக்கள் பிரச்சனையை கிளப்ப வேண்டும் என்று சொல்ல மாட்டாரா? ராகுல் காந்தியிடம் மு.க. ஸ்டாலின் தொலைபேசி செய்து எல்லாத்தையும் பேசுறாரு, ஏன் பேச மாட்டேங்கிறாரு? நேற்று ஜார்க்கண்ட் மாநிலத்தில் முதலமைச்சராக பதவியேற்ற ஹேமந்த சோரன் விழாவிற்கு உதயநிதி ஸ்டாலின் வந்தார். ராகுல் காந்தி கைத்தி கழுவின்றார்களே தவிர பொது பிரச்சனைகளை எழுப்புங்கள் பாராளுமன்றத்தில், ஏன் உதயநிதி ராகுல் காந்தியிடம் சொல்லவில்லை? சேதஸ்வி யாதவ் சொல்லுகிறார். அதே மாதிரி கனிமொழி, பிரியங்கா காந்தி பார்த்தோன்னே அப்படியே கட்டின்னுட்டாங்க, என்னமோ பெரிய இது மாதிரி. சுப்ரியா சூலே, இவங்க சரத்பவாருடைய மகள், இவங்களுக்குள்ள என்னங்க இது இருக்குதுங்க? அதானி தான் ஒண்ணு சேர்க்கிறாரு, பிரிக்கிறாரா? இதே அதானியை திட்டக்கூடிய ராகுல் காந்தி ஏன் நீராராடிய டேப்பில் கனிமொழி தன்னுடைய மரியாதைக்குரிய தகப்பனார் ஐயா கருணாநிதியிடம் சென்று நான் சில வேலைகளை செய்து தருகிறேன் என்று வாய்ஸ் வந்தது ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? தயாநிதி மாறன் டாடாவிற்கு விரோதமாக செய்தாலும் அதானிக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். அதை தவிர திமுக எம்பிக்களில் சிலர் மிக மிக தமாஷாக பேசக்கூடியவர், துரைமுருகன் உள்பட, அதானிக்கு திமுக கட்சியிலே ஒரு குட்டி அதானி இருக்கிறார்களே, என்ன ராஜகோபால் என்று சில மந்திரிகள் என்னிடமே சொல்லுகிறார்கள். திமுக மந்திரிகள், துரைமுருகன் கூட உள்பட, தயாநிதி மாறனையும் கலாநிதி மாறன், அவங்களுக்கு இருக்கிற பணம் அவ்வளவு இருக்குது அவங்க கிட்ட. இது ஒரு வெல்த் கிரியேட்டர்ஸ் எதிர்த்து நாடாளுமன்றத்தை முடக்குவது என்பது அரசியல் அல்ல, அது பொதுமக்கள். அதனால்தான் காங்கிரஸை வீழ்த்தி விட்டார்கள். காங்கிரஸ் 3வது இடம் சென்று விட்டது. காங்கிரஸ் வட இந்தியாவில் செத்து போச்சுங்க சிவா. சார், இப்போ நீங்க சொன்னதை வச்சு பார்க்கும் போதுதான் சார்,
இப்போ கேரளாவுக்குள்ள சிபிஎம் பொறுத்த வரைக்கும் அதானிக்கு அங்க ப்ராஜெக்ட் கொடுக்கப்பட்டிருக்குது. அதே போல தமிழ்நாட்டிலையும் பரந்தூர் விமான நிலையம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து இபி செக்டார்லையும் வந்து அதானியுடைய ப்ராஜெக்டுகள் தமிழ்நாட்டிலையும் நடக்க இருக்கிறது. இப்படி வச்சு பார்க்கும்போது இது சிபிஎம் அரசாங்கம் கேரளாவுல, தமிழ்நாட்டுல திமுக அரசாங்கம் போடக்கூடிய இரட்டை வேடம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா சார்? ஆமாமா, இரட்டை வேடம் தானே, இரட்டை நாக்கு. வேடம் கிடையாது, இரட்டை நாக்கு. காரணம், 2026 வருடத்திற்கு தேர்தல் நிதி இந்த இரண்டு கட்சிகளுக்கும், அரசியல் கட்சிக்கு தேர்தல் சமயத்தில் அனைத்து வியாபாரிகளும் தொழிலதிபர்களும் கொடுப்பது வழக்கம். கார்பரேஷன் எலெக்ஷன் இருந்தால் சின்ன முதலாளி கொடுப்பாங்க, நாடாளுமன்ற தேர்தல் இருந்தால் அதானி அம்பானி கொடுப்பாங்க. என்னங்க இது? ஏன் திமுகவே சில டைத்துல காங்கிரசுக்கு ஒத்துக்கடையா 2G மூலமாக அதை ராஜா தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறாரே. அது மாதிரி கரெக்ஷன் பண்ணுங்க, சாதாரணமா இல்லையே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா திமுகவிற்கு கண்டிப்பாக பரந்தூர் விமான நிலையம், அதையும் தவிர மீட்டர் பாக்ஸ் வைக்கிறதெல்லாம் நிச்சயம் ஒரு கட்டு இருக்கத்தான் செய்யும். அதைத்தான் அறப்போர் இயக்கம் தீவிரமாக ஆராய்ந்து வருகிறது என்று நான் கேள்விப்பட்டேன். கூடிய விரைவில் அறப்போர் இயக்கம் இதை பற்றி பேச இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். சார், இப்போ இந்த அதானி மீது அமெரிக்காவில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட விவகாரத்தை கையில் எடுத்துதான் நாடாளுமன்றத்தை நடத்த முடியாத அளவுக்கு திமுக உள்ளிட்ட கட்சிகள், காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட கட்சிகள் மத்தியில வந்து அமளி துமளியில ஈடுபட்டு வர்றாங்க. அதே போல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 9ஆம் தேதி சட்டமன்றம் கூட இருக்கிறது. இந்த சட்டமன்றத்துல அதானி ஸ்டாலின் சீக்ரெட் மீட் இந்த விவகாரம் குறித்து பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய அளவுல செயல்பட போவதாக அவர்களுடைய கூட்டத்துல முடிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது பாமகவுடைய சோசியல் மீடியா டீமுடைய கூட்டத்துல வந்து காணொலி மூலமாக முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. இதை எப்படி சார் பாக்குறீங்க? கண்டிப்பாக எப்ப நாடாளுமன்றத்தில் ஒரு விதமாக செயல்படக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பாமக மட்டுமல்ல சிவா, ஏன் அதிமுக கூட, பாஜக கூட இந்த விஷயத்தில் ஒன்று சேர்ந்து விடுவார்கள். காரணம் என்ன என்று கேட்டால், திமுகவை ஒரு கார்னர் பண்ண வேண்டும், ஒரு மூலையில் தள்ள வேண்டும் என்றால் இதுதான். ஆனா சபாநாயகர் அப்பாவை எல்லாத்தையும் தள்ளி வெளில போட்டுருவார். கருப்பு சட்டை போட்டு போறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அப்பாவுக்கு, அவருக்கு சபாநாயகருக்கு ஒண்ணுமே, கருப்பு சட்டைன்னா அது மு.க. ஸ்டாலினுக்கு எதிர்ப்பாக நினைக்கிறார். அவர் ஜனநாயக ரீதியிலிருந்து செயல்படுவதை கண்டிப்பாக அப்பா அவர்கள் மறுக்கிறார். எம்எல்ஏக்கு இருக்கக்கூடிய உரிமை அது. அது ஏன் சபாநாயகர் மறுக்கிறார் என்று தெரியவில்லை. சபாநாயகர் ஒரு திமுகவுடைய ஆளுங்கட்சியினுடைய ஏஜென்ட் மாதிரி. அதுக்காக தான் இந்த சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் இருக்குது அப்பாவு மேல. அந்த கேஸ் எல்லாம் என்ன நடக்குமோ தெரியல. சார், இப்போ காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் வயநாடு தொகுதியில பிரியங்கா காந்தி வெற்றி பெற்ற பிறகு காங்கிரஸ் கட்சியுள்ள அதிரடி மாற்றங்கள் வரப்போகிறது அப்படிங்கிற பேச்சுக்கள் அடிபடுகிறதே சார், அது உண்மையா சார்? கண்டிப்பாக 3 காந்திகளில் ஒரு காந்தி சோனியா காந்தி விலகிவிட்டார், பதவி ஓய்வு பெற்று விட்டார். இனி 2 காந்திகள் தான், அண்ணன் தங்கை. ஸோ ஆக மொத்தம் இந்த இருக்குல்ல, பிரதர் அண்ட் சிஸ்டர், இந்த விஷயத்துல பிரியங்கா காந்தி முன்னிறுத்த வேண்டும் என்று ராகுல் நினைக்கிறார். ஆனால் இதில் படிகடவாக இருப்பது ஐயா மல்லிகார்ஜுன் கர்கே தான். 84 வயது குடுகுடு கிழவர் தாத்தா, அவர்தான் பலிகடவாகி விடுவார். 2025 வருடத்தில் பல மாற்றங்கள் காங்கிரஸில் நிகழ இருக்கின்றன. பல சிடபிள்யூசி ஒர்க்கிங் கமிட்டி மெம்பர்ஸ் வெளிப்படையாக சொல்லிவிட்டார்கள், இனி ராகுல் காந்தி பாச்சா பலிக்காது. வட இந்தியாவில் 3 பொது தேர்தல்களில் வேண்டும் 89-90 தேர்தல்களில் ராகுல் காந்தி முன்னிறுத்தப்பட்டு தோல்வியுற்று விட்டார். இன்னும் 10 வந்ததுன்னா 100 ஆயிடும், செஞ்சுரி அடிச்சிடலாம். அதனால ராகுல் காந்தி ஒதுக்கிவிட்டு பிரியங்கா காந்தி கொண்டு வர வேண்டும் என்று 3 சிடபிள்யூசி மெம்பர்ஸ் கடிதம் எழுதியிருக்கிறார்கள் மல்லிகார்ஜுன் கர்கே. அவர் விட்டு போத்தார். அவர் வந்து கர்நாடகாவுக்கு முதலமைச்சராக கொடுத்துட்டீங்கன்னா அவர் ஜாலியா போயிடுவார். அவருக்கு என்ன இருக்குது? ஸோ ஆக மொத்தம் பல மாற்றங்களை பிரியங்கா நுழைவினால் அரசியலில் மாற்றம் வருகிறதோ இல்லையோ காங்கிரஸில் மாற்றம் வரும். காரணம் என்னன்னு பாருங்க, இப்போ நாடாளுமன்றத்தில் என்ன பேச போறாங்க பிரியங்கா காந்தி? அவங்க பதவியேற்கும் போது காங்கிரஸ் அதானி பத்தி பேசவே இல்லை. அவங்க பதவியேற்று முடித்தோடனே அதானி பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நாளைக்கு பிரியங்கா காந்தி பேசும்போது கண்டிப்பாக இடையூறுகள் இருக்கும். பிரியங்கா காந்தி பேசுவது ஏளனம் செய்வார்கள், ஏக்காலம் செய்வார்கள் பாரதிய ஜனதா கட்சி. அதெல்லாம் பார்க்க வேண்டிய நிலைமை வரும். பிரியங்கா காந்தி அரசியலில் நுழைந்ததால், எம்பி ஆனதனால் மல்லிகார்ஜுன் கர்கேக்கு ஆபத்து, காங்கிரஸுக்கு ஆபத்து, குறிப்பாக ராகுல் காந்திக்கு. இதனால் வந்ததுனால புதுசா பண்ட இந்திரா காந்தி மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிறது, புடவை கட்டிக்கிறது, இதெல்லாம் ஒன்றும் பாச்சா பலிக்காதீங்க. வட இந்தியாவில் கேரளாவில் ஒட்டி ஒன்று பேசுவாங்களே தவிர, வட இந்தியாவில் பிரியங்கா காந்தி ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்தில் தோல்வியுற்று விட்டார்.
பொதுஜன வாழ்க்கையில் தோல்வி என்பது சகஜம். காரணம், டிடிவி தினகரனும் திமுக டெபாசிட் இழந்தது. 2 வருடங்கள் படித்து அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. அந்த ஒரு உத்வேகம், உற்சாகம் காங்கிரஸில் இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன். சார், இப்போ ராகுல் காந்திக்கு எதிராக கடிதம் எழுதப்பட்டிருக்காங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சிக்கு உள்ளேயே ராகுல் காந்தியை ஓரம் கட்டக்கூடிய வேலைகள் நடைபெற்று இருக்கு. ஓரம் கட்ட வேண்டும் அப்படிங்கிற குரல்கள் ஒலிக்க துவங்கி விட்டதா சார்? இவன் கார்த்திக் சிதம்பரம், பி சிதம்பரம் 2 பேருமே சொல்லியிருக்காங்க சோனியா காந்தியிடம், பிரியங்கா காந்தியை முன்னிறுத்துங்கள் என்று. காரணம், ராகுல் காந்தி சிதம்பரத்திற்கு பிடிக்காது, கார்த்திக் சிதம்பரத்துக்கு அறவழியா பிடிக்காது. சீட்டு கொடுக்க மாட்டேன்னு ராகுல் காந்தி கார்த்திக் சிதம்பரம் சிவகங்கைக்கு கடைசி யூனிவர்சிட்டி தான் கொடுத்தாங்க. அதனால இதான் சமயம் சொல்லிட்டு அவங்க மொத்து மொத்திட்டு பிரியங்கா காந்தி கொண்டு வரணும்னு சொல்றாங்க. அரசியல் ரீதியாக ஒரு சவுக்கடி கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் சிடபிள்யூசி மெம்பர்ஸ் ராகுல் காந்தி மீது. சார், அப்போ மல்லிகார்ஜுனை பொறுத்த வரைக்கும், மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வயதாகி விட்டது. அப்போ அவரை ஓரம் கட்டப்படும் போது அவருடைய எதிர்காலம் என்னாங்க சார்? அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதானா சார்? வீட்டுக்கு கிளம்புறது தவிர அரசியல் இருந்து ஓய்வு பெறுவாரோ இல்லையோ தெரியல. ஆண்டவன் கையில் தான் இருக்கிறது. ஏன்னா அவர் இன்னும் நீடூழி வாழ வேண்டும், 100 வயது வாழ வேண்டும். அவருக்கு 84 வயது ஆனாலும் ஆச்சரியமாக இருக்கிறது. அவரைத்தானே சாம் பெட்ரோடா அமெரிக்காவிலிருந்து காங்கிரஸ்காரர் சொன்னார், கர்நாடகாவில் இருப்பவர்கள் அனைவருமே தென் ஆப்பிரிக்கர்கள் மாதிரி ஹிப்போபோட்டாமஸ் மாதிரி இருக்காங்க, மிருகம் மாதிரி இருக்காங்க சொன்னாரு. தமிழர்களோட கூட ஏற்காலம் செய்தார் சாம் பெட்ரோடா. ஸோ அந்த ரீதியில் பார்த்தால் மல்லிகார்ஜுன் கார்கேவுடைய அரசியல் வாழ்க்கை ஸ்தம்பித்து விடும் என்பதுதான் என்னுடைய கருத்து. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, நமஸ்கார்.